வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஏர் கிளாஷ் ரிவ்யூ. சரி வாங்க, நம்ம இலக்கியா சீரியலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிற, நம்ம பிரியா வந்துட்டு கௌதம் செட் பண்ணாலா? ஆமாங்க. இப்போ என்னதுனால செட் பண்ணாருன்னா, நம்மளோட கார்த்திகோட இந்த நிலைமை பார்த்து பொறுத்துக்க முடியாத நம்மளோட கௌதம், சரி கார்த்திகை இந்த வழி விட்டு வேறு வழியில் கொண்டு போகணும், ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் அவரோட ஃப்ரீயா ஞாபகம் வராங்க. அவரோட ஃப்ரீயா மீன்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட், ஓகேங்களா? நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அவங்களோட ஃப்ரெண்ட் அவங்க ஞாபகம் அவங்ககிட்ட போய் ஒரு உதவி கேட்குறாரு. என் தம்பி கார்த்தியை தெரியல, அவன் இந்த மாதிரி தான் இப்படி பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கான், அவனை வெளியே கொண்டு வரணும், நீ வந்து நடிக்கணும் கொஞ்சம் நாளைக்கு, இந்த உதவி பண்ணுறியா அப்படின்னு கேட்க, சரி ஓகே எனக்காக இல்லைன்னு நான் உங்களுக்காக உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரியா ஒத்துக்கிறாங்க. பிரியா ஒத்துக்கிட்டு அவருக்காக நடிக்கிறாங்க. இந்த விஷயம் அப்புறம் உனக்கு தெரியும் கேட்குறீங்களா? ஆமாங்க. ஏன்னா நம்மளோட அஞ்சலி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கார்த்திகை கெடுத்து அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணதுனால ஒரே மூட் அவுட்டில் இருந்த நம்மளோட கார்த்திக் குடிச்சு விஷம் குடிச்சு சாவர அளவுக்கு போயிட்டார். இதெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியாத நம்மளோட கௌதம் இதை செட்டப் பண்ணார். இது எப்படி இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நம்மளோட இலக்கியா ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இலக்கியா வந்துட்டு இருக்கிறப்ப நடு ரோட்டில் ஒருத்தன் ஒரு பணக்கார வீட்டுக்கு அவன் தங்கச்சியை கட்டி கொடுத்துருப்பான். ஆனால் அவள் போய் ஒழுங்காக இல்லாமல் உருப்பிடாமல் நாசமாகி வந்து அதனால் இவன் அடி நடித்து துவச்சி பெரிய டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வருதுங்க. அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் இருக்கும்போது அஞ்சலி ஞாபகம் வரும். அஞ்சலியும் ஒரு வேளை நாளைக்கு இப்படி தானே கஷ்டப்படுவா, என்ன பண்ணலாம், ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா ஃபீல் பண்ண இதை பார்க்கும்போது எனக்கே ஃபீல் ஆகுதுங்க. ஏன் இந்த அஞ்சலிக்கு புத்தி இப்படி போச்சு, நல்லா சவப்பு அழகாக தானேங்க இருந்தா, ஏன் இப்படி போயிட்டா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. சரி அதை விடுங்க, அந்த மேட்டருக்குள்ள போக வேண்டாம். இப்படி தாங்க நம்ம கௌதம் கிட்ட வந்து இலக்கியா புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டோம், நான் இல்லை எப்படியாவது நம்ம கார்த்திக் ஏதாவது நல்ல வழி பண்ணணும்னு நினச்சினே தவிர நாங்கள் அஞ்சலியை மறந்துட்டேன், இப்போ அவளை நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதான் யோசிச்சுட்ருக்கேன்னு சொல்ல அப்போ தான் நம்மளோட கௌதம் சொல்லிட்டாரு, நீ ஃபீல் பண்ணாத இலக்கியா, கார்த்திகோட மனசை மாற்றதுக்காக நான் செட் பண்ண ஆள் தான் பிரியா, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட மட்டும் தான் பழகுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சந்தியே பக்கத்தில் வச்சா என்னங்க ஆகும், பற்றிக்கு தான் பற்றிக்கும். என்ன தான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லினாலையும் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட், அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் என்ன ஆகும், மேரேஜுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி மாட்டும். இதுக்கு எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் பிரியா இவங்களோட ரிலேஷன்ஷிப் 99.9% ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 0.1% உங்களுக்காக நான் ஃப்ரெண்டாக விட்டுறேன். ஏன்னா எல்லா நட்புலையும் குறை இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லா குறையிலையும் நட்பு இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கிறது தான் வாழ்க்கை, அதை நம்ம தான் பிரித்து எடுத்துக்கணும். நம்ம ஒன்றும் அன்னப்பறவை இல்லைல்ல, பாலும் தண்ணியும் பிரித்து குடிக்க. அதிலே டிகாஷனு டீ தூள் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் கொட்டி கலக்கி குடிக்கிற ஆளுங்க நம்ம. ஸோ அதனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ நல்லது கெட்டது பிரித்து நம்ம தான் எடுத்துக்கணும். அதுக்காக தான் அந்த 1% விட்டுருக்கேன். ஸோ நண்பர்கள், என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் ஆன் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.